வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன் இளவரசர் மயங்கி விழுந்திருப்பார்னு உங்களுக்கு ஏதாவது யூகம் இருக்கா? பதில் ரொம்ப சாதாரணமானது. அந்த ஓவியத்துல இருந்த பொண்ணுங்களோட அழக பார்த்து அதுல மயங்கி விழுந்துட்டார் இளவரசர். பிரகாரத்தோட இன்னொரு பக்கத்துல ஓவியங்களை பார்த்து கொண்டிருந்த மந்திரி மகனுக்கு இளவரசன் விழுந்த சத்தம் கேட்டது. என்னமோ ஏதோன்னு பதறி இளவரசனை தன் மடியில போட்டு மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி பண்ணினார் மந்திரி மகன். மயக்கத்துக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சுத்தி சுத்தி பார்த்த சாதுரியாக்கு அந்த அழகிகளோட ஓவியம் கண்ணுல பட்டுச்சு. நல்ல வேளை சாதுரியாவும் அவங்களோட அழகுல மயங்கி விழல. ஒரு வழியா மதனுக்கு மயக்கம் தெளிஞ்ச பிறகு மறுபடியும் அந்த அழகிகளோட ஓவியத்தை பார்த்து மயங்கிட்டாரு மதனகாமராஜன். மதனகாமராஜனை ஒரு வழியா மூச்சையை தெளிவிச்சு அந்த ஓவியத்தை பார்க்க முடியாத மாதிரி வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டார் சாதுரியன். இளவரசனோட காதல் சாதுரியனுக்கு தெளிவா புரிஞ்சுது. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஓவியத்துல இருக்கிற அந்த பெண்களை நிஜமாவே கூட்டிட்டு வர்றதுதான். அந்த பெண்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கோவில் தர்மகத்தாவை வரவழைச்சு அவர்கிட்ட அந்த ஓவியத்தை பற்றி விசாரிச்சார் சாதுரியன். யார் அந்த படத்தை வரைஞ்சது, அந்த ஓவியத்துல இருக்க பெண்கள் யாரு, எப்படி அந்த ஓவியம் இந்த கோயிலுக்கு வந்துச்சு, எல்லா கேள்விகளையும் தர்மகத்தா கிட்ட கேட்டாரு சாதுரியன். இளைஞனே, இந்த ஊருக்கு பக்கத்துல தேவகியபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெங்கையான்னு ஒரு ஓவியர் இருக்கார். அவர் அப்பப்ப புனித யாத்திரையா இந்த கோயிலுக்கு வருவார். அப்படி ஒரு தடவை வரும்போதுதான் இந்த ஓவியத்தை கொண்டு வந்து இங்க மாட்டிட்டு போனார். இவ்வளவு தகவல் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பதில் சொன்னார் தர்மகர்த்தா. எனக்கு இந்த ஊர்ல உங்களை விட்ட நம்பிக்கையான வேற ஆளு இல்ல. என்னோட நண்பன் அந்த படத்துல இருக்கிற பெண்களோட அழகுல மயங்கி கிடக்குறான். நான் கண்டிப்பா அந்த பெண்களை கூட்டிட்டு வருவேன். அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால நான் திரும்பி வர்ற வரைக்கும் என்னோட நண்பனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தனக்கிட்ட இருந்த பணத்தை அவருக்கும் அந்த வயதான அம்மாவுக்கும் கொடுத்துட்டு தன்னோட குதிரையில ஏறி வெங்கையனை தேடி தேவிகாபுரத்துக்கு நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சான். தொடர்ந்து பயணம் பண்ணி 3 நாளில வெங்கையாவை கண்டும் பிடிச்சிட்டான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பழகி 10 நாளில அவனோட பழக்கம் நட்பா மாறிடுச்சு. 11வது நாள் வேற யாரும் கூட இல்லாத போது அவனே எதேச்சா கேக்குற மாதிரி அந்த ஓவியத்துல இருக்கிற பெண்களை பற்றி விசாரிச்சான். விசாரிச்சதுல அந்த பெண்களை வெங்கையா பார்த்ததே இல்லைன்னு தெரிஞ்சது. இந்த ஊர்ல இருந்து 50 கோச தூரத்துல பீமாபுரின்னு ஊரு இருக்கு. அங்க இருக்கிற அரசர்கிட்ட என்ன தேய்ச்சி விடுறவன் ஒருத்தர் வெங்கையாவோட நண்பன். அவன் ஒரு தலைமுடியை கொடுத்தான். அத சாமுத்திரிகா லட்சணப்படி வச்சு வரைஞ்சதுதான் அந்த ஓவியம் அப்படின்னு சொன்னான் அந்த ஓவியர். இதை கேட்ட சாதுரியன் தந்திரமா அந்த எண்ணெய் தேய்க்கிறவனை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க பேர் என்ன, அவங்க எந்த ஊர், நிதி நிலைமை என்ன, என்ன பதவியில இருக்காங்க, இப்படி பல பல விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டான். அதுக்கு அந்த ஓவியன், அந்த எண்ணெய் தேய்க்கிறவன் என்னோட நண்பன். அவனோட பேர் முத்தியாலு நாயக்கன். அவனோட மனைவி பேர் இலக்சுமக்கள். அவளோட சொந்த ஊர் விதர்ப தேசம். அவளோட கல்யாணத்துக்கு அப்புறம் அவளோட அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை. அவளோட பிறந்த வீட்டுல இருந்தும் யாரும் அவளை பார்க்க வரல அப்படின்னு பதில் சொன்னான். எல்லா கதையும் கேட்டுட்டும் அந்த தகவல்ல ஆர்வமே இல்லாத மாதிரி இருந்துட்டு அந்த ஓவியனோட மேலும் 3 நாள் தங்கிட்டு அவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி வேற ஊருக்கு போறதா சொல்லி விடைபெற்று பீமாபுரியை வந்தடைந்தான் மந்திரி மகன். வந்ததும் சந்தைக்கு போய் பெரியவங்க சின்னவங்கன்னு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் துணிமணி வாங்கிட்டு மஞ்சள் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த எண்ணெய் தேய்க்கிறவனோட பக்கத்து வீட்டுக்கு போனான். அந்த வீட்டுல உள்ளவங்க, நீ யாருப்பா அப்படின்னு விசாரிச்சதும் அந்த மந்திரி மகன், என்னுடைய மைத்துனன் இந்த ஊர்லதான் இருக்காரு. அரண்மனையில தலைமை எண்ணெய் தேய்ச்சி விடுறவரா இருக்காரு. என்னோட அக்கா பேர் இலக்சுமக்கள். சின்ன வயசுலயே நாங்க அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். இடையில பல பிரச்சனைகள் காரணமா எங்களால அவளை வந்து பார்க்க முடியல. அதனால அவளை தேடி நான் வந்தேன். இதுதான் அவளோட வீடா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த வீட்டுல உள்ளவங்க இலக்சுமக்களுக்கு அவளோட தம்பி வந்திருக்கிற விஷயத்த சொல்லி அனுப்பிச்சாங்க. அவளை பார்த்ததும் சாதுரியன், அக்கா, உனக்கு 5 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் குடும்ப சூழ்நிலை காரணமா உன்னை பார்க்க வர முடியல. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டோட பொறுப்பு எல்லாம் என் தலைமையில விழுந்துடுச்சு. அதனாலதான் உன்னை பார்க்க வர முடியல அப்படின்னு உருக்கமா கதை சொன்னான். தம்பி சொன்ன கதையை கேட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த அக்கா. அதே சமயம் அரண்மனையில இருந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து முத்தியாலு நாயக்கன் கிட்ட வாங்கிட்டு வந்த எல்லா பரிசுகளையும் கொடுத்தான். மருமகனுக்கு தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணினா மைத்துனன். மருமகனோட குதிரை மேல தனி கவனம் செலுத்தினான். இப்படியா 20 நாட்கள் ஓடியது. தமிழ் மொழியில ஒரு பழமொழி இருக்கு, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான்.
முட்டியால நாயக்கன் தன் மைத்துனனின் 20 நாள் விருந்துக்காக தன் கையில இருந்த காசை எல்லாம் செலவழிச்சிட்டாரு. 21வது நாள் தன் மனைவி கிட்ட, என்ன இது, உன்னோட தம்பி கிளம்புற வழியவே காணோம் அப்படின்னு கேட்கிறதே வெளியே வராண்டால உட்கார்ந்து இருந்த மந்திரி மகன், அதாங்க பொய்யான மைத்துனன் கேட்டார். அடுத்த நாள் காலையில விடிஞ்சும் விடியறதுக்கு முன்னாடியே அக்கா கிட்ட, நான் விதர்ப தேசம் கிளம்புறேன் அப்படின்னு விடை கேட்டார் மந்திரி மகன். அக்காவும் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லி சாதுரியாவுக்கு சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது முட்டியால நாயக்கன் வீட்டுக்கு வந்தார். ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா காலை சாப்பாடு சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ஊருக்கு கிளம்புறேன் மாமா அப்படின்னு பதில் சொன்னார். இன்னும் ஒரு 3 நாள் இருந்துட்டு போங்கன்னு சொன்னார் மைத்துனர். இந்த சமயத்துலதான் தன் மைத்துனன் கிட்ட, இந்த ஊர் அரசருக்கு குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்டார் மந்திரி மகன். அதுக்கு அவர், பசங்கன்னு யாரும் இல்ல, ஆனா 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு பதில் சொன்னார். நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல அது நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தாங்கன்னா உடனே அந்த இடத்திலேயே கொன்னுடுவார் அரசர்னு விபரத்தையும் சொன்னார் முட்டியால நாயக்கர். அதுவும் இல்லாம அவங்கள சுத்தி நிறைய காவல் இருக்கிறதுனால அவங்கள பார்க்க முடியாதுன்னு சொன்னார். ஓவியத்துல இருந்த பெண்களும் இந்த இளவரசிகளும் ஒன்னானு பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணின புத்தி சாதுரியன் தன் மாமன் கிட்ட, மைத்துனரே, நாளைக்கு ஒரு பெரிய பாத்திரத்துல எண்ணெய் தழும்ப தழும்ப எடுத்துட்டு இளவரசிகளோட அரை ஜன்னலுக்கு பக்கத்துல போய் இருங்க. நானும் உங்களை தொடர்ந்து வர்றேன். எனக்கு எண்ணெய் தடவி விடுங்க. எண்ணெய் தேய்க்கும் போது 32 தடவை அடிச்சு தேய்ங்க. அப்ப இளவரசிகள் ஜன்னலை திறந்து, ஏன் இங்க சத்தம் போடுறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு, அரசர் இந்த இடத்துல உங்களை காவல் வச்சு இருக்காருன்னு சொல்லுங்க. என்னோட மைத்துனன் ஊருக்கு போறதால நான் அவனுக்கு எண்ணெய் தடவி விடுறேன்னு சொல்லுங்க. நான் அந்த சமயத்துல எப்படியாவது அவங்கள பாத்துடுறேன் அப்படின்னு தன்னோட திட்டத்தை விளக்கினான். தன் மைத்துனனின் ஆசை நிறைவேற்றேன்னு சொல்லி எண்ணெய் தேய்க்கிறதுக்காக அரண்மனைக்கு புத்தி சாதுரியனை கூட்டிட்டு போனார். 32 அடியும் நல்ல பலமா போட்டதுல புத்தி சாதுரியன் சொன்ன மாதிரியே இளவரசிகள் ஜன்னல் கதவை திறந்து, என்ன சத்தம்னு கேட்டாங்க. புத்தி சாதுரியன் சொல்லி கொடுத்த மாதிரியே பதில் சொன்னார் முட்டியால நாயக்கன். அந்த எண்ணெய் நிறைஞ்ச பெரிய பாத்திரத்துல இளவரசிகளோட பிரதிபிம்பம் தெரிஞ்சது. அதை பார்த்த சாதுரியனுக்கு பயங்கர சந்தோஷம். இருக்காதா பின்னே, தான் தேடி வந்த பெண்களை கண்டுபிடிச்சதுல அவருக்கு சந்தோஷம் வரத்தானே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வி. நன்றி, வணக்கம்.